ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அதிகாலை நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல குளிர் இருக்குதுங்க. வெயில் இல்லை, மழை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலமாக நல்ல மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ் போட்டு வெஜ்ஜு சோறு கிண்டி எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இதுக்கு என்னென்ன மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மசாலா கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய், சீரகம், ஒரு தக்காளி, புளிக்குழம்பு பொடி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இந்த மழை நேரங்களில் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காவை கழுவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது தக்காளியும் அதோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்க்கும்போது மசாலா வந்து இந்த காய்கறியோட நல்லா வெந்து வரும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்படியே கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை ஊற வச்சு கரைச்சி சுடு தண்ணியில் தாங்க ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் புளி வந்து நல்லா கரையும் அப்படிங்கிறதுக்காக அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா பொடியும் சேர்த்துட்டேன்னா இப்போ கத்திரிக்காயும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கும்போது மல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா இந்த காரக்குழம்பு ரெடி ஆயிரும். வெஜ்ஜு ரைஸ் பார்த்திங்கன்னா சோறு ஆல்ரெடி பொங்கிட்டேங்க. கேரட்டையும் பீன்ஸையும் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு அரை தக்காளி இதெல்லாம் சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வேக வச்சு எடுத்த அந்த கேரட் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சுட சுட சோறையும் அதோடு சேர்த்து இறக்கி வச்சோம் அப்படின்னா வெஜ்ஜு ரைஸு ரெடி ஆயிருங்க. இந்த வெஜ்ஜு ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கடைக்கு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சமாக ஆக்குறேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கத்திரிக்காய் குழம்பு மட்டும் வச்சுருங்க அப்படின்னாங்க. அதனால் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கிளம்பி நானும் கடைக்கு போகணுங்க. இப்போ மழை ஒரு பக்கம் பெஞ்சாலுமே டூரிஸ்டினுடைய வருகை அப்படிங்கிறது இருக்குது. அதனால கொஞ்சம் அவசரமாக கடையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடையும் பார்த்துட்டு வீடியோஸும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் சரியாக வீடியோஸ் வந்து போட முடியலை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் நடந்தே கடைக்கு போயிட்டு கடையிலேயே நின்றுட்டே பிஸ்னஸ் பார்க்குறதுனால கொஞ்சம் கால் வலி அதிகமாக இருக்குது. ஆனால் சாயங்காலம் கடை அடைச்சிட்டு வந்தோடனே டயர்டாகிடுது. அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிறேன். அதனால தான் நைட்டு வீடியோவும் போட முடியல. இனி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.